கட்சியின் நலன்களை புறக்கணித்ததாக கூறி பரிசான் தலைவர் அஹமத் ஜாகித் ஹமிடியை பகிரங்கமாக விமர்சித்ததற்காக மஇக தலைவர் தன்ஸ்ரீ ஏ விக்னேஸ்வரனை பரிசான் நேஷனல் பொதுச் செயலாளர் ஜம்ரி அப்துல் காதிர் கண்டித்துள்ளார். மஇகவின் அண்மைய ஆண்டு பொதுக்கூட்டத்தின் போது விக்னேஸ்வரனின் கருத்துக்களை பொருத்தமற்றது என்று அவர் விவரித்தார். கடந்த காலத்தில் எந்த பாரிசானின் எந்த கூட்டணி கட்சியும் அவ்வாறு செய்யவில்லை என்று அவர் எஃப்எம்டியிடம் தெரிவித்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆண்டு பொதுக்கூட்டத்தில் மஇகவின் நலன்களை பாதுகாக்க தவறியதற்காக விக்னேஸ்வரன் ஜாகிட்டை குற்றம் சாட்டினார். மேலும் தற்போதைய அரசாங்கத்தில் கட்சி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு இதுவே காரணம் என்றும் கூறினார். பக்கத்தான் ஹரப்பானுடன் பாரிசான் ஒத்துழைத்து வரும் முடிவையும் அவர் விமர்சித்தார். இது பாரிசானின் கூட்டணி எதிர்காலத்தை விட அம்னோவின் உயிர் வாழ்வை பாதுகாப்பதற்காகவே எடுக்கப்பட்ட முடிவு என்று அவர் தெரிவித்தார். மஇக மீதான தாக்கம் மிகவும் தெளிவாக இருந்தது. தங்களுக்கு அமைச்சர்கள் இல்லை, அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களில் பிரதிநிதிகள் இல்லை, மஇகவின் நலன்களை பாதுகாக்க தவறிய பாரிசான் தலைவர் காரணமாக குறிப்பிடத்தக்க நியமனங்கள் எதுவும் இல்லை என்று விக்னேஸ்வரன் கூறினார். இந்நிலையில் மஇக பாரிசானில் இருந்து வெளியேறும் சாத்தியக்கூறு குறித்து கருத்துரைத்த ஜம்ரி அப்துல் காதிர் கட்சியின் உள் விவகாரங்களில் தாம் தலையிடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். ஆனால் பாரிசான் மற்றும் அதன் முன்னோடி கூட்டணி கட்சிக்குள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட பாடங்கள் மற்றும் போராட்டங்களை அவர்கள் கருத்தில் கொள்ளுமாறு அதன் தலைவர்களை அவர் வலியுறுத்தினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.